இந்த வெயில் நேரத்துக்கு எங்களுக்கு எதுக்குங்க இந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்காதீங்க. எந்த நேரத்தில யாருக்கு சளி பிடிக்குன்னே தெரியாது. பனிய விட வெயில் டைம்ல தாங்க நான் பார்க்குறேன் நெறைய பேருக்கு சளி பிடிச்சிட்ருக்கு. அதுக்கு சிறந்த தீர்வான கற்பூரவல்லிய பத்தி தாங்க பார்க்குறோம். இத வந்து அஜ்வைன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. அஜ்வைன் சொன்னா தான் நெறைய பேருக்கு தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன். கற்பூரவல்லின்னு பேர் சொன்னா தெரிய மாட்டேங்குது. இதோட நல்ல பலனே பார்த்தீங்கன்னா, இதில நெறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திய அதிகமாக்கணும்னு நெனச்சிங்கன்னா, இந்த இலைய 2, 3 இல்ல 4, 5 எடுத்து கையில கசக்கிட்டு, 1 ஸ்பூன் குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். அதுக்கு மேல குடுக்கக்கூடாதுங்க. இது ரொம்ப காரத்தன்மைன்றதுனால 1 ஸ்பூன் குடுத்துக்கலாம். சளி பிடிக்காம இருக்கும், ஆஸ்துமா பிரச்சனை வராம இருக்கும், நுரையீரல்ல கட்டி இருக்க சளிய வெளிய கொண்டு வரதுக்கு இது நல்ல ஒரு நிவாரணி. என் குழந்தைங்களுக்கெல்லாம் நான் இத மட்டும் தாங்க குடுத்துட்ருக்கேன். இத நான் சாறு எடுத்துட்டு லைட்டா சிட்டிகை உப்பு போட்டு குடுப்பேன். அப்ப சளி ஃபுல்லா அறுத்துக்கிட்டு மோஷன்ல வந்துருங்க. சூப்பரா இருக்கும். நீங்க குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்கன்னு நெனச்சாங்கன்னா, பஜ்ஜி மாரி போட்டு குடுக்கலாங்க. நான் அதையும் போட்டு குடுப்பேன். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இல்ல நாங்க தான் குடிக்க போறோம்னா, நீங்க 2, 3 இலைய எடுத்து தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாங்க. சூப்பரா இருக்கும். ஜீரண கோளாறுக்கு, வயிறு உபசத்துக்கு இல்லாத மருந்தே இல்லைங்க. நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாமே கொட்டி கிடக்கிற பொக்கிஷமா இருக்கு. இத ஒரே ஒரு இலைய கிள்ளி நட்டு வச்சா கூட செடி துளுத்து வந்துருங்க. எங்க கிடைச்சாலும் நீங்க எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சுக்கங்க. எப்ப வேணாலும் அவசர காலத்துக்கு நம்மளுக்கு இது தேவைப்படும். உங்களுக்கு இத போல நெறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நெனச்சிங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு இத ஷேர் பண்ணி தெரிய வைங்க. நீங்க உங்களுக்கு வேற என்னென்ன வீடியோஸ் வேணும், இல்ல வேற செடிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.